மேலும் ஒரு அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். கோவையில் செயல்பட்டு வரக்கூடிய அமெரிக்க தகவல் தொழில்நுட்ப நிறுவனம் ஒன்று திடீரென அங்கு பணியாற்றக்கூடிய 1000க்கும் மேற்பட்ட ஊழியர்களை பணி நீக்கம் செய்த நிலையில் அது தொடர்பான அண்மை செய்தியை தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். கோவையில் இருக்கக்கூடிய அமெரிக்க மென்பொருள் நிறுவனத்தில் 2000 ஊழியர்கள் திடீரென பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆர்எஸ்புரத்தில் உள்ள ஆன்லைன் டுட்டோரியல் சேவை வழங்கும் நிறுவனத்தின் ஊழியர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டிருப்பதால் அங்கு அதிர்ச்சியான சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக அங்கு பணியாற்றிய வேலை இழந்திருக்கக்கூடிய ஊழியர்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். ஃப்ரைடே சாட்டர்டே வீக் ஆஃப், சண்டே லாகின் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணிட்டுருந்தோம். 8 o'clockங்கிறப்போ ஒரு மெயில் வந்தது. லைக் வந்து ஷட் டவுன் பண்ணுறோம் ஆஃபீஸ்ன்னு சொல்லிட்டு எங்களோட மெயிலேருந்து எல்லாமே அந்த டைம்லேருந்து ஷட் டவுன் பண்ணிட்டாங்க. பட் அதுக்கு முன்னாடி 7:30 to 8:30 ஒரு மீட்டிங் நடத்தியிருக்காங்க. அதில் ஒரு குறிப்பிட்ட பேர் தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. பட் அவங்களுக்கு மட்டும் தான் என்ன நடந்ததுன்னு ஆக்சுவலி தெரியும். நாங்கள் வந்து மெயிலை வந்து திருப்பி லாகின் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது டேக் ஆக்ஷன் வந்துட்டே இருந்தது. அப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேதர் ஆகி பேசினப்போ தான் தெரிஞ்சு இது டோட்டலி ஷட் டவுன். அப்புறம் எங்களுக்கு வந்து எந்த இன்டிமேஷனும் அவங்க 3 months முன்னாடி கொடுத்துருக்கணும். நாங்கள் அதுக்கப்புறம் வேறு ஜாப் தேடி இருப்போம். எதுவுமே அவங்க சொல்லலை. டக்குன்னு அவங்க வந்து ஆஃப் பண்ணிட்டாங்க. முடிஞ்சிருச்சு எங்களுக்கு. பட் இப்போ எங்களுக்கு என்ன கோரிக்கைன்னா எங்களோட சம்பளம் வேணும். அதுக்கப்புறம் நாங்கள் 5 years ப்ளஸ்க்கு ஒர்க் பண்ணியிருக்க டியூட்டர்ஸ் நிறைய பேர் இங்கே இருக்கோம். நானும் 6 years ஆக போகுது. ஸோ எங்களுக்கு கிராஜுவிட்டி அமௌண்ட் வரணும். எங்களோட இஎல் பேலன்ஸ் இருக்குது. அதுக்கு எல்லாத்துக்குமே அவங்க ஒரு கொஷின் சொல்லணும் எங்களுக்கு. இது தொடர்பான மேலும் விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் பரிமலா. தற்பொழுது ஒரே நாளில் எந்தவிதமான முன்னறிவிப்பும் இன்றி 2000க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க. இது தொடர்பாக கம்பெனி தரப்பில் ஏதாவது பதில் சொல்லப்பட்டிருக்கிறதா? அவர்களுக்கான இழப்பீடு வழங்குவது தொடர்பாக ஏதாவது தகவல்கள் இருக்கிறதா? என்ன கள நிலவரம்? கௌதமி, கோவை ஆர்எஸ்புரம் பகுதியில் இயங்கக்கூடிய ஒரு தனியார் நிறுவனத்தில் முன்னறிவிப்பு எதுவும் இன்றி கிட்டத்தட்ட 2000 பேரை ஒரே நாளில் நிர்வாகமானது பணியிடம் நீக்கமானது செய்யப்பட்டிருக்கிறது. அங்கு பணியாற்றக்கூடிய ஆசிரியர் மற்றும் கல்வி ஊழியர்கள் அனைவருமே வேலை வாய்ப்பை இழக்கக்கூடிய ஒரு சூழல் தான் அங்கு ஏற்பட்டிருக்கிறது. தனியார் நிறுவனம் மேற்கொண்ட இத்தகைய நடவடிக்கை அங்கு பணியாற்றிய ஊழியர்களுக்கு பெரும் அதிர்ச்சியையே ஏற்படுத்தி இருக்கிறது. ஏனென்றால் எந்த விதமான முன்னறிவிப்பும் இன்றி மெயில் மூலம் இந்த பணி நீக்க நடவடிக்கையை அவர்களுக்கு அனுப்பி இருக்கின்றன. அதாவது சனிக்கிழமைதான் இங்க பணியாற்றக்கூடிய அனைவருக்குமே மெயிலானது சென்றிருக்கிறது. அந்த மெயிலில் போதிய பணம் இல்லாமல் அதாவது இந்த நிர்வாகமானது இயங்குவதால் இத்தகைய நடவடிக்கையானது எடுக்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. தற்பொழுது அந்த ஆர்எஸ்புரம் பகுதியில் இருக்கக்கூடிய நிறுவனத்தின் முன்பாக பாதிக்கப்பட்டவர்கள் தொடர்ந்து அங்கு குவிந்து வரக்கூடிய ஒரு சூழல் தான் ஏற்படுகிறது. அதே போல பாதிக்கப்பட்டவர்கள் இன்னும் சற்று நேரத்தில் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு நேரிலேயே வந்து மாவட்ட ஆட்சியரையும் நேரில் பார்ப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இருப்பினும் இந்த தனியார் நிறுவனம் எடுத்துள்ள இந்த நடவடிக்கையானது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. கோவை ஆர்எஸ்புரம் பகுதியில் மட்டுமல்லாது துங்கம் பகுதியில் இந்த நிறுவனமானது இயங்கி வருகிறது. கோவையை பொறுத்தவரை கோவை ஆர்எஸ்புரம் மற்றும் துங்கம் பகுதியில் இயங்கி வரக்கூடிய இந்த தனியார் நிறுவனமானது ஆன்லைன் மூலம் டுட்டோரியல் எடுக்கக்கூடிய கல்வியாளர்கள் மற்றும் ஆசிரியர்கள் என பெரும் ஊழியர்களை கொண்டுள்ள இந்த நிறுவனம் தான் இந்த திடீர் முடிவை எடுத்திருக்கின்றது. கௌதமி, விவரங்களுக்கு நன்றி பரிமளா.